அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அல்லாஹு இந்த உலகத்தை படைக்க காரணமாக இருந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இந்த உலகில் மனிதர்களை நேர்வழியில் நடத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 1,25,000 நபிமார்களை அனுப்பியுள்ளார். அவர்களில் மிக உயர்ந்த பதவியையும் மகத்துவத்தையும் அளித்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். நபியை பின்பற்றுவதை தவிர அல்லாஹுவை அடைய வேறு வழியில்லை என்பதை அல்லாஹு குர்ஆன் மூலம் தெளிவாக்கியுள்ளார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் உயிரை விடவும் அதிகமாக நேசித்தவர்கள் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் ஆவர். அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்னரும் தொடர்ந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஓய்வு பெற்ற ஆயிஷா பீவியின் வீட்டிற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து விசுவாசிகள் தரிசனத்திற்காக திரண்டு வந்தனர். இந்த மக்கள் கூட்டத்தால் ரவ்லாவின் சுவர்கள் உடையத் தொடங்கின. உமர் இப்னு அப்துல் அசீஸின் காலத்தில் முதல் முறையாக திருக்கோயிலின் சுவர் உடைந்து விழுந்தது. சுப்ஹி நேரத்தில் ரவ்லாவின் பகுதியிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டதால் மக்கள் அனைவரும் அங்கு ஓடினர். ஆயிஷா பீவியின் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடையே இருந்த சுவர் மக்கள் கூட்டத்தால் உடைந்து விழுந்தது. இதன் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதம் வெளிப்பட்டது. மேலும் நபிமார்களின் உடல் பூமியை தொடாது என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்ரிலிருந்து விவரிக்க முடியாத அளவு நறுமணம் வீசியது. அப்போது கலீஃபாவான உமர் இப்னு அப்துல் அசீஸும் அவரது கூட்டாளிகளும் அங்கு வந்தனர். அப்போது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்ருக்குள் இறங்க தயாராக இருந்தனர். அப்போது கலீஃபா கூறினார், நீங்கள் அவர்கள் மறைந்த பின்னர் அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். பின்னர் கலீஃபா அங்கு ஒரு சுவர் கட்ட உத்தரவிட்டார். ஆனாலும் மக்கள் கூட்டத்தால் பலமுறை சுவர் உடைந்து விழத் தொடங்கியது. உஸ்மானிய கலீஃபாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பச்சை கூபாவை நிர்மாணித்தவருமான கலவானி சலீஹின் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்ர் ஷரீஃபிற்கு நுழைவது தடை செய்யப்பட்டது. மக்கள் கூட்டத்தால் சுவர் உடைந்து ஆபத்துகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சவுதி ஏஜென்சிகளின் கூற்றுப்படி ரவ்லாவில் 3 சுவர்கள் உள்ளன. ஆயிஷா பீவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு இடையே இவை அமைந்துள்ளன. நாம் காணும் பச்சை கூபாவிற்கு உள்ளே மற்றொரு கூபாவும் அதற்கு கதவுகளும் உள்ளனவாம். இங்கு அலியாரின் கப்ர் உள்ளது என்ற வாதம் தவறானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்குப் பின் கப்ரில் அடக்கம் செய்யப்பட்ட அதே வடிவில் இன்றும் அது உள்ளதாக சவுதி ஏஜென்சிகள் தெரிவித்துள்ளன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முத்து நபியை மேலும் நேசிக்க தௌஃபீக் அளிக்கட்டும். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக சிறப்பு துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி மற்றொரு வீடியோவுடன் பின்னர் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.